வெல்கம் டு பிளாண்ட் ரெசிபீஸ் வியூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கோவக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மணத்தக்காளி காய் போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகை பொரிய வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்துகிட்டு அதை நல்லா துண்டு துண்டாக நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இது ஆட் பண்ணியிருக்கேன். மீன்வெயில் வந்து தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் தண்ணி ஊற்றி 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா குயிக்காகவே வதங்கிடும். தக்காளி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளேயே வதங்கிடும். ஸோ அது வதங்கிடுச்சு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் டார்க்காக இருக்குது. எதனாலன்னா மணத்தக்காளி வத்தல் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. மற்றபடி தீன்ஸ் எல்லாம் போல். இதில் வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறமா கோவக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி கிரேவி இருக்கு இல்லையா நம்ம ரெடி பண்ணது, அதை வந்து நல்லா இந்த கோவக்காலையும் முருங்கைக்காலையும் நல்லா கலரி பெசர்னா மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு குக்கர் லிட்டு போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மீன்வைல் என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து விசில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 விசிலும் வந்துடுச்சு. 4 விசில் வந்ததுக்கப்புறமா வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா இந்த கலர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். கோவக்காவும் நல்லா வெந்துருச்சு, முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்புன்றதுனால 3 பட்டை புளி 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். எனக்கு 1/2 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மீன்வைல் நான் இப்போ கொடுத்துருக்க ப்ரிப்ரேஷன் வந்து எல்லாமே வந்து 2 பேருக்கு உண்டானது தான். கோவக்காவும் முருங்கைக்காய் 1 தான் போட்டிருக்கேன். கோவக்காய் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக. இது வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதிகமாக வச்சுக்கோங்க, கம்மியாக தேவைன்னா கம்மியான அளவுக்கு காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சல் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டோம். கலந்து விட்டதுக்கப்புறமா இதை கொதிக்க வைக்கலாம். மீன்வெல் இந்த டைப் ஆஃப் பிளாண்ட் டயட்டில் வந்து நான் எந்த காரமும் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல, எண்ணெயும் கம்மியான அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். இந்த டைப் ஆஃப் ரெசிபி யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வயிறு அல்சர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸுக்கு, அப்புறமா வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸுக்கு, மற்ற விதமான கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸுக்கு, அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்கவங்களுக்கு, அப்புறம் டெலிவரி ஆன விமன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க 7 to 10 days வந்து பத்தியத்தில் தான் இருக்கணும். அவங்களுக்கும் இந்த மாதிரி டயட் வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் கிட்ஸ் யாருக்கெல்லாம் காரம் பிடிக்காதோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. மீன்வேல் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த டிஷ்ஷை நான் சாப்பிட்டுட்டேன். நல்லா தான் இருக்குது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எல்லாம் குக்கிங் நான் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸி டு குக்கிங் மெத்தட் தான் இது. மீன்வைல் வந்து அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து காரமே இல்லாமல் ரொம்ப பிளாண்டன்னா வெறும் வெள்ளை சாதம் அந்த மாதிரி சாதம் பருப்பு அப்படி தான் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் வந்து போர் அடிக்காது. சாப்பிட முடியலையே, மற்றவங்கள மாதிரி நம்மளும் சாப்பிட முடியலையேன்ற ஒரு ஏக்கமும் மனசு கஷ்டமும் இருக்காது. நானும் கூட ஒரு அல்சர் பேஷண்ட் தான். அதனால் நானும் முதல்ல வெந்த சாதமும் அவிச்ச பருப்பு, அவிச்ச காய்கறி, தயிர் இவ்வளோ தான் நானே சாப்பிட்டுட்ருந்தேன். அப்புறமா தான் யோசித்தேன், ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி செஞ்சு சாப்பிட்றது, காரம் மசாலா எண்ணெய் அதிகமாக ஊற்றாமல் எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறமா தான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பண்ணுறது. அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளுக்கும் போஸ்ட் பண்ணணும் வீடியோவாக போட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி. அப்படின்றதுனால தான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன். நார்மலாக குக்கிங் மெத்தடில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏரியாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்றது எல்லாருமே போஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி பிளாண்டாக காரம் மசாலா எண்ணெய் அதிகமாக இல்லாமல் எப்படி குக் பண்ணுறதுன்றது வந்து அதிகமான சேனலில் இல்லை. மேக்ஸிமம் தமிழ் சேனலில் எதுவுமே இல்லை. மற்ற லாங்குவேஜில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இது மற்ற அல்சர் பேஷண்ட்டுக்கும் மற்ற விதமான வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அதை மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டெய்லி இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதை பார்த்துட்டு அவங்களே செல்ஃப் குக்கிங்கும் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருக்கவங்கள செஞ்சும் கொடுக்க சொல்லலாம். இது ரொம்ப சேஃபு. இது சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு எந்த ஒரு எரிச்சலோ, வயிற்றுக்கு எந்த ஒரு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வயிற்றுக்கு எந்த ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. அல்சர் பேஷண்ட் வெறும் ப்ளெயினாக தான் சாப்பிட்ணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த மாதிரி சாப்பிட்டா கூட அவங்க வயிற்றை எந்த அஃபெக்ட்
எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து வெங்காயம், அப்புறமா மஞ்சத்தூள், அப்புறம் பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து உங்கள் உடம்புக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் செய்யணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதுலேயே வந்து விதவிதமாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒத்துக்கின பொருட்கள்லாம் போட்டு பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு அந்த ஐட்டம் எதுவுமே ஒத்து வராது. ஒரு இஞ்சி, பூண்டோ இல்லை வெங்காயமோ, மஞ்சத்தூள் கூட எனக்கு சரி ஒத்துக்காது. காரமும் ஒத்துக்காது, மிளகு அந்த மாதிரி ஐட்டமும் ஒத்துக்காது. ஸோ அதனால தான் நான் இதை எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ளெயினாகவும் ரொம்ப பிளாண்டாகவும் ரெடி பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு நல்லா சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்வேல் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணும்போது இதை சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்குது. நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எதாவது பெட்டராக நான் பண்ணணுமா, இல்லை எங்கேயாவது தப்பு பண்ணுறேனான்றதை ஸ்பெசிஃபிக்காக வந்து அதில் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னை நான் மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் பெட்டராக நம்ம எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ தட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருமே வந்து ரொம்ப காரம் சாப்பிட்ணுன்ற மாதிரி ஆசை இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. குணமாகிற வரைக்கும். குணமானதுக்கு அப்புறமா கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க காரம் கம்மியான இருக்கிற அளவுக்கு சாப்பாடு ரெசிபீஸ் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா தான் அவங்க வயிற்றுக்கு ரொம்ப சேஃபு. ஏன்னா மறுபடியும் அல்சர் வராமல் இருக்கும். ஒன்ஸ் அல்சர் வந்துருச்சுன்னா அது திருப்பி நம்ம வந்து காரம் ஒரு மாதிரி மசாலா ஐட்டங்கள் ஜாஸ்தி சாப்பிடும்போது மறுபடியும் வயிற்றை பிரச்சனை பண்ணி தான் விடும். மறுபடியும் அல்சர் ஃபார்ம் வர்றதுக்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து மினிமமாக நீங்கள் காரம் சாப்பிட்றது நல்லது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.